மண்பானையில் சாப்பாடு வந்துருச்சு. இப்போ மண்பானை சாப்பாடை நம்ம வடிக்கிறோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ மண் சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சாப்பாடு பாருங்கள், மண்பானையில் அழகாக வெந்துட்டு இருக்குது. அது சாப்பாடு வெந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பும் மண்பானை சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், மண்பானையில் சாப்பாடு நம்ம வேக வச்சோம் அரிசி போட்டு. இப்போ அதை நம்ம வடிக்கணும். பாருங்கள், பொறுமையாக, ஏன்னா மண்பானை அது வடிக்கிறப்போ பொறுமை வேணும். சூடாக இருக்கும், மண்பானையும் ரொம்ப சூடாக இருக்கும். துணி கூட சேர்த்து தட்டுமா? மண்பானையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூடாக இருக்கும். எப்பயுமே சாப்பாடு நம்ம மண்பானை இல்லாட்டா கூட நீங்கள் சட்டியில் வடித்தா கூட சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. மண்பானையில் வேலை செய்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பொறுமை வேணும். இதில் என்ன பண்ணியிருக்கோம், வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டாச்சு. கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. நான் அடுத்து புளிக்காச தண்ணி மசாலையோட ஊற்ற போகிறோம். பாருங்கள் மக்களே, இதே மண்பானை சமையல் சூப்பராக இருக்க போகுது. பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மண்பானையில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, புளி கரைச்சி மசாலா எல்லாம் சேர்த்து அவங்க ஊற்றிட்டு இருக்காங்க. உப்பு போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டாச்சு. இது கொதிச்சு வரணும். கொதிச்சு எண்ணெய் விரண்டு வரப்போ தான் மீனை போடணும். இப்போ இந்த மசாலா இருக்குதுங்க, இது கொஞ்சம் இது அரைச்சி வச்ச மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி, தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இது ஒரு பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். இந்த பேஸ்ட்டுமே அரைச்சி ஊற்றினா அது அது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மசாலா கலக்கி போடும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க, அவ்வளோ சுமல் வருது, சூப்பராக இருக்குது. 20 அடி தூரத்தில் வந்துட்டு இருக்கேன். கேட்டில் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவே ஒரு வாசம் வந்தது. அருமையான இந்த சமையல். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீன் வந்து இந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் மீனை வந்து போடுவாங்க. அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில் மீன் வறுக்கிறதுக்காக மீனுக்கான மசாலெலாம் வீட்டு முறை பிரகாரம் செஞ்சுருக்கோம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கரம் மசாலா இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். நம்ம கடையிலலாம் சிவப்பு கலரில் இருக்கும், அது வந்து கெமிக்கல். அதனால நாம் வீட்டு முறை பிரகாரம் அழகாக மசாலா சேர்த்துருக்கோம். ஜீரகப்பொடி எல்லாமே போட்டிருக்கோம். செமையாக இருக்க போது இது வந்து நம்ம வந்து இப்போது வடசட்டி வந்து வறுக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம வறுக்க போகிறோம். பாருங்கள், அருமையான மீன் பார்த்தோன்னே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வறுத்து இதுவும் மண் சட்டியில் தான் நம்ம வறுக்கிறோம்.